Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான டீ கடை இனிப்பு போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மழை நேரத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல சுட சுட ஒரு டீ கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபியை எப்படி பெர்ஃபெக்ட்டா டீ கடை போலவே செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது 150 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். கூடவே ஒரு 4-5 ஏலக்காயும் சேர்த்துட்டு இதனால நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ பாருங்கள், இதனால நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்ச பொடியை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் மைதா மாவு சேர்க்கணும். 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 300 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் கை வச்சு கூட கலந்துக்கிறலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதாவது சோடா உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சோடா உப்பு சேர்க்க விருப்பப்படலைன்னா இந்த இடத்துல ஒரு 1/2 கப் அளவு புளிச்ச இட்லி மாவு சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறணும். பாருங்கள், இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். நீங்கள் இப்படி கையில் அள்ளி விடும்போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 1 மணி நேரம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம போண்டா சுட ஆரம்பிக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கையில் லேசாக இது போல் தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம உளுந்த வடைக்கெலாம் எடுத்து பொரிப்போம்ல, அந்த மாதிரி எடுத்து பொரிக்கணும். பாருங்கள், இது போல் எண்ணெயில் விடணும். கையில் எதுக்கு தண்ணி தடவுறோன்னா அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும் மாவு, அதுக்காக. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி நல்ல ஆழமான கடாயில் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் போண்டாக்களை சேர்த்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இது போல் கையில் எடுத்து விடுறதுனால போண்டாக்கு ஒரு நல்ல உருண்டையான ஷேப் கிடைக்கும். ஒவ்வொரு போண்டா உள்ளே சேர்க்கும் போதும் ஒரு 30 செகண்ட் கேப் விடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த போண்டாவை உள்ளே சேருங்க. அப்போ தான் ஒன்றோடொன்று ஒட்டாமல் வரும். அப்படி இல்லாமல் டக்குன்னு நம்ம அடுத்தடுத்து சேர்த்துட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம் போண்டாக்கள். ஸோ அது உருண்டையான ஷேப்பில் இருக்காது. அதனால் நான் சொன்னது போல் ஒவ்வொரு போண்டா மாவு நீங்கள் உள்ளே சேர்க்கும் போதும் 30 செகண்ட் கேப்பில் உள்ளே சேருங்க. இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு போண்டாக்களை பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இது இன்னும் கூட நீங்கள் டார்க்காக விடலாம். அந்த மாதிரி டார்க் ஆகும்போது நல்ல முறுமுறுப்பான போண்டாக்கள் கிடைக்கும். வெளியில் நல்ல முறுமுறுப்பாக, உள்ள நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த கலரில், அதாவது லைட் கலரில் எடுத்துட்டிங்கன்னா முழுமையாகவே போண்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இந்த டைமில் இதை வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் போண்டாக்கள் பொரிச்சு எடுத்துடணும். பாருங்கள், எவ்வளோ பெர்ஃபெக்டான ஷேப்பில் சூப்பராக வந்திருக்குல்ல. இந்த மழைக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த போண்டாவை செஞ்சு சுட சுட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.